தன்னை ஓ வந்து அகோரி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கலையரசன் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஜடமுடிலாம் வச்சு அவன் கெயினுக்கு தானே பண்றான் அவன். ம். ஏதோ ஒரு இல்லீகல் கெயினுக்கு தானே பண்றான் இவன். இப்ப இவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அரெஸ்ட் பண்ண கூடாதா? 4 செக்ஷன்ல இந்து மத சென்டிமெண்ட், இந்து மத ஃபீலிங்ஸ் எல்லாம் அவுட்ரேஜ் பண்றான், டெனிகிரேட் பண்றான், ஹீரோகேட் பண்றான்னே கேஸ் போடலாம். யாராவது கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்தாரு. ஏதாவது ஒரு கடவுளை பாத்திருக்கீங்களா நீங்க? இந்து மதத்துல நான் பல கடவுளை சொல்றேன், ஏதாவது கடவுளை பாத்திருக்கீங்களா? இஸ்லாம் மதத்துல சொல்றாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே. கிறிஸ்டியனை பாத்திருக்கீங்களா? போலி இல்ல இல்ல. டேய் கலையரசா, நீ வேற எங்கேயாவது நாட்டுல போய் நீ காசியிலயோ யூபிலயோ பீகார்லயோ போய் நீ அகோரின்னு சொல்லு, உனக்கு ஸ்நானம் பண்ணுவானுவன், பாலம் ஊத்துவானுவன், காலில் விடுவானுவ. டேய் தமிழ்நாட்டுல இந்த வேலையை பண்ணாதரா, இது ஒரு 420டா, நீ ஒரு 420. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டுல வந்து பரபரப்பான அரசியல் உறவுக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அரசியல் என்டர்டைன்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. தன்னை வந்து அகோரி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கலையரசன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஜடமுடிலாம் வச்சுட்டு இருப்பாரு. முன்னாடி வந்து ஒரு பறை இசை கலைஞர் அவரு. அவரு வந்து இன்னைக்கு வந்து அகோரி ஆயிட்டாரு. அகோரி ஆயிட்டதா சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா வந்து நான் பிணங்களெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் நானு. நான் சிவனை, பார்வதி எல்லாம் பக்கத்திலேயே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர தேடி நிறைய ஊடகங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு சாமியார் ஆவதற்கான எல்லா முயற்சியிலுமே வந்து ஈடுபட்டுட்டு இருக்காரு. குறிப்பா இப்போ விஜயகாந்த் அவருடைய சமாதிகள் பார்த்துட்டு வந்து கூட போயிட்டு வந்தாருங்க. அந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல? அதாவது இந்த நம்ம சேனல் மூலமா இப்ப கொடுக்கக்கூடிய இந்த மெசேஜ் வந்து சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து இதை எக்ஸாமின் பண்றேன். அதாவது வந்து நம்ம சாமியார் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்ட வேர்டு கிடையாது. சாமியார் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதாவது நீங்க முஸ்லீம் எடுத்தீங்கன்னா ஒரு மௌலவி இருப்பாரு, அதுக்கு மேல போனா ஒரு இமாம். அப்புறம் அவங்களே வந்து தர்கால வந்து சில பேர் அடக்கம் பண்ணி ஏதோ பாத்தியா போதுறன்னு ஏதோ அடிச்சிட்டு இருப்பாங்க, பேப்பர் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருப்பான். அதே வந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கின்ற உண்மையான இஸ்லாம் மதத்தை பின்பற்றவங்க ஷிர்க்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பெண்டிகாஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆர்சி சிஎஸ்ஐ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபாதர் இல்ல ஒரு பிரஸ்பைசர் பிரதர் அப்படிதான் இருப்பாங்க. சோ நம்ம தமிழ்ல வந்து நார்மலா சாமியார் அப்படின்னு சொல்றமே தவிர சாமியார் என்ற வார்த்தை நம்ம சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. ஆனா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் மடாதிபதிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு சைவ மடாதிபதிகள், வைணவ மடாதிபதிகள் இருப்பாங்க. அவங்க மடத்தை ஃபாலோ பண்ண ஒடுக்கத்தையும் நன்னறியையும் வளர்ப்பதற்காக கோயில்கள் நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கோயில்கள் எல்லாரும் இந்துக்களும் போறாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. 5 வேளை தொடர மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களா, இன்க்ளூடிங் உங்களை எண்ணெய் சேர்த்து அது சொல்ல முடியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அதாவது வந்து நீங்க அந்நியன் படம் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு சங்கர் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிப்பாங்க. தன்னை வந்து இன்னொருவராக வந்து மாற்றிக்கொண்டு அவராகவே மாறுவது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில பேர் வந்து தனக்கு ஏதோ பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அதன் மூலமாக ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அன்டியூ அட்வான்டேஜ், ஒரு இல்லீகல் கெயின், சட்டவிரோதமான ஒரு பெனிஃபிட் அடைவதற்காக பல அவதாரங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு மாதிரி சாமியா இருப்பாரு. அது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம த கிரேட் ஆக்டர் மிஸ்டர் மயில்சாமி, த கிரேட் ஆக்டர் மிஸ்டர் விவேக் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த காமெடி சீன்லாம் இன்னும் நினைவுக்கு வரும். அதெல்லாம் உண்மைதான். அவர் அன்னைக்கு அவங்க வந்து ஒரு காமெடிக்காக அந்த சீன் எடுத்திருந்தா கூட அதெல்லாம் உண்மையானது. அவர் காக்கா மாதிரி அவரு வருவாரு, இவரு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒருத்தர் வருவாரு. அந்த மாதிரிங்க இந்த அகோரிங்கிற கான்செப்டே வந்து ஒரு மோசமான ஒரு கான்செப்ட்.
இவர்கள் எல்லாருமே வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆ. ஒரு காலத்துல வந்து அந்த ரிஷிகேஷ் அண்ட் ஹரிதுவார் அண்ட் காசி இதுல இருக்கக்கூடிய நம்ம ஊர்லாம் சொல்லுவோம் பாருங்க ஜாமக்கோடங்கி அப்படிங்கிற மாதிரி அங்க ஜோதிடர்னு ஒரு பிரிவு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அங்க இருந்தது. அதாவது வந்து விவசாயத்திலே கல்டிவேட்டர் அவங்க ஒரு செட்ல இருப்பாங்க, பழங்குடியினர் கிடையாது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாடி சடாமுடி எல்லாம் வளர்த்துட்டு நான் சிவபெருமானோட பேசிட்டு இருக்கேன், சிவபெருமான் என் கனவுல வந்தாரு, சிவபெருமானோட இருக்காரு, நாங்க சிவாயிட்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்ததுங்க. அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காசியில போய் அவங்க கும்பலா கூட ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி காசி, கொஞ்சம் பாட்னால கங்கை கரை, அப்புறம் கல்கத்தால இருக்கக்கூடிய ஹூக்ளி, கங்கைங்க ஹூக்ளியா மாறுது, பின்னாடி பத்மாவா பங்களாதேஷ்க்கு போகுது. அதுல 2 பேர் அகோரிகள் அவங்க தங்களை சொல்லிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஜனா அப்படிம்பா, ஒருத்தர் ஷூட்டாம்பா. ஜனாங்கிறவன் செய்வோம், ஷூட்டாங்கிறவன் இந்த பணத்தை திங்கிறவன். இவங்க எல்லாம் வந்து இந்த ஆரத்தி எடுக்கிறது, அதே மாதிரி இந்த நல்ல தினங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்றது, சங்கமத்துல, அலகாபாத்ல, கங்கையில அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க. இது இந்து மதம் அப்படிங்கிறது வந்து அங்கீகரித்ததா இல்லையா அப்படின்னா கூறிகள் அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா மண்டபோட வச்சுட்டு இருக்கிறான், எழுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ இப்போ என்னன்னா இந்து மதத்தின்படி பாத்தீங்கன்னா அகோரின்ற கான்செப்டே கிடையாதுங்களா இந்து மதத்தின்படி? இல்ல, கிடையாது. அதாவது வந்து அக்ரெசிவா இருக்கிறவங்க அப்படின்னு ஏதோ மனுல சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. மனுவை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. மனு என்று ஒன்று இருந்ததுன்றாங்க, அது யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. அது யாரும் அதுல அக்ரெசிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரெசிவா அகோரின்னு அவங்களா வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய இந்து சம்பிரதாயப்படி இந்து மதத்துல அகோரிகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக கிடையாது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா கங்கை கரையில போய் ஒரு மாயை ஏற்படுத்திடுறான். என்ன மாயை அப்படின்னா அங்கு வந்து எரிக்கக்கூடிய பிணங்கள், அதாவது இறந்த சடலத்தை இந்த அகோரிகள் வந்து பூஜை பண்ணி இல்ல அதை பார்த்து எடுத்து அவன் சாப்பிட்டான்னா இவன் ஞானத்துக்கு போவான், இவனுக்கு ஞானம் கிடைக்கும், அவன் மோட்சத்துக்கு போவாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில நம்பிக்கைகள். அத வந்து உங்களுக்கு அதிகமான டெட் பாடிஸ் எல்லாம் எரிக்கப்படுறதுனால இடங்கள் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க, பாதியிலேயே அத கங்கை கரையில விட்டுருவாங்க. அந்த மாதிரி நடந்த காலங்கள்லாம். ஏன்னா ஒரே ஒரு தை அமாவாசைன்னு விஷயங்களேன், ஒரு அமாவாசை அப்படின்னா அவங்களுக்கு அதை நல்ல நாள் நினைக்கிறாங்க, அன்னைக்குதான் போய் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு, முன்னோர்களுக்கு அப்படின்னு. அந்த அவங்க அவங்களுக்கு எந்தெந்த மெமரியல் டே வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு நினைத்து நம்ம ஏதாவது பண்ணாலே அது அவங்களுக்கு போய் சேரும். நம்ம நாளைக்கு இறந்து போனாலும் அந்த மாதிரிதான் நடக்க போகுது. ஆனா இந்த கான்செப்ட் என்ன பண்றாங்க, ஒரே நேரத்துல பல மக்கள்கள் காசியில கங்கை கரையில கூடுறதுனால 6 கட்டங்கள் இருக்கு. இந்த 6 கட்டங்கள்ல என்ன பண்றான், அகோரின்னு ஒரு தனக்கென ஒரு இனத்தை ஏற்படுத்திக்கிறான். இவன் வந்து கஞ்சா போதையிலேயே இருப்பான். அவனை போய் நீங்க கஞ்சா வச்சிருக்கீங்க. ஆமா, அகோரிகளுடைய மெயின் ஃபுட்டே வந்து கஞ்சா தான். அடுத்தது சாராயம். இது 2ம் வந்து அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கஞ்சா போதையிலேயே இருப்பாங்க, ராஜ போதை அப்படிம்பாங்க. அங்க உள்ள போலீஸ் ஈவன் தோ யூபியில சட்டங்கள் இருந்தா கூட அவள் கஞ்சா வைத்திருந்தாலும் அதை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த கஞ்சா போதைக்காகவே பல பேர் வந்து உங்களுக்கு அகோரிகள் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் தீட்சையை வாங்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்தது. அது ஒரு சர்டைன் பீரியடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அகோரி கான்செப்ட்ல உள்ள உண்மையான அந்த ஜோதிஷர், அந்த ஜூட்டா ஜனாலாம் போய் இன்னைக்கு எவனோ அகோரி அப்படின்னு பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி, ஈவன் வந்து இப்ப நாக்பூர் எல்லாம் எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் தான் வந்து கொலைக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டு எடுத்தீங்கன்னா சிறார்களை பயன்படுத்துறாங்க. பல கொலைகளை சிறார்கள் தான் வந்து அக்யூஸ் ஆகிறான். அவன்
நீங்க என்னதான் பண்ணாலும் 3 இயர்ஸ்ல வெளில வந்துருவான். ஈவன் நிர்பயா கேஸ்ல கூட அவன் தான் மெயினா ராட கொண்டு உள்ள நுழைச்சவன். அவனே 3 வருஷத்துல வெளில வந்துட்டான். மத்தவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இந்த சிறார்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் இந்தியால சில சட்டவிரோத செயல்களை செய்வதற்கு வந்து அகோரிகள் ஒரு பகடைக்காட பயன்படுத்துவாங்க. இவர்கள் மூலமாக தான் வந்து உங்களுக்கு நேபாளத்துக்கெல்லாம் கஞ்சா கடத்தப்படுகிறது. ட்ரக் எல்லாம் இவர்கள் மூலம் கடத்த மணிப்பூர்ல எல்லாம் உங்களுக்கு ஓபிஎம் எல்லாம் பயிர்னா அகோரிகள் மூலமா கடத்தினா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள எக்ஸாமின் பண்ணணும். இது மாதிரி சட்டவிரோத செயல்களுக்கு வந்து இவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்றான், மனிதனை கொண்டு மனித மாமிசத்தை நரமாமிசத்தை சாப்பிடுவது கேனிபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேனபாலிசம். பட் இவன் இறந்து உடலோட ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறான். அதுவும் ஒரு கேனிபாலிசம் தான். சோ அகோரிகள் அப்படிங்கிறதே ஒண்ணு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக மிக மோசமானவர்கள். இறந்த பெண் சடலங்களோட எல்லாம் அவங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. நெக்ரோபீலியா அப்படின்னு பேரு. அது நார்மலா மார்ச்சுவரியில உள்ள ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தண்ணி கஞ்சாயம் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. விளையாட்டுக்கு சொல்லிங்க, இது கர்நாடகால பெலகாவியில ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்து அது வீடியோ போய் அந்த சடலத்தோட உறவினர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேல ரேப் கேஸ் போட்டு அவனுக்கு 10 வருடங்கள் தண்டனை கொடுத்துடுறாங்க. 10,000 ரூபாய் ஃபைனை போட்டுடுறாங்க. அந்த கேஸ் எடுத்துட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஏதோ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இப்ப சமீபத்துல அந்த கர்நாடகா ஹைகோர்ட் டிவிஷன் இது எப்படி ரேப் கேஸ் கொடுக்க முடியும்? அதுக்கு இது ரேப்புங்கிற டெபினேஷன்லயே இது வராதே. ஹாஸ்பிட்டல்ல டெட் பாடி இருக்கு, டெட் பாடியோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கான், எப்படி ரேப்ல வரும்? ஈவன் கணவன் வந்து மனைவியோட அனுமதி இல்லாம நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுட்டீங்கனாலே அது ரேப்ல அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறது ரேப் டெபினேஷன்ல இருக்கு. பட் டெட் பாடியோட உறவு வைத்துக் கொள்ள எப்படி நெக்ரோபிலியா ஆச்சு அப்படின்னு அந்த தண்டனை ரத்து பண்ணிட்டு இவன் வந்து பைத்தியம், மனநிலை சரியில்லாத அந்த வேலையை பண்ணுவான். நல்ல மன ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க. நீங்க இந்த அகோரிகள் பத்தி குறிப்பிடுறீங்க சார். அகோரிகள் இப்ப நான் பார்க்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆணுறுப்புகள்ல வந்து நிறைய வந்து ஒரு கல்லு போல கட்டிக்கிட்டு, அத வந்து அவங்களுடைய ஆணுறுப்பையே வந்து அவங்க ஒரு வேடிக்கைக்குரிய ஒரு நிகழ்வால மாத்துறாங்களா அகோரிகள்? அவங்க எல்லாம் யாரு சார்? இவங்கள மாதிரியா அவங்களும்? இல்ல பல அகோரிகள் நிர்வாணத்துல தாங்க இருப்பான். உடம்பு பூரா வந்து ஒண்ணு எரித்த பாடியோட சாம்பலை பூசிப்பான், இல்லைன்னா எலும்பு கட்டிப்பான், இல்லைன்னா எலும்பியே தொங்க விட்டுப்பான், அந்த இடத்துல மண்டவோட தொங்க விட்டுப்பான், இல்லைன்னா சாம்பலை பூசிப்பான். இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனங்க, பைத்தியக்காரமான ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஒண்ணு வச்சுங்களேன், நமது இந்தியாவில அரசியல் சட்டம் தான் நமக்கு பகவத்கீதை. அதான் வந்து இன்னைக்கு ஹோலி புக். இந்தியாவில் வாழும் இந்தியர்கள் அனைவருக்கும் எந்த மதத்தினராக இருந்தாலும் நமக்கு வந்து ஹோலி புக் அப்படின்னா நமக்கு அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். அதற்கு பிறகுதான் பகவத்கீதை, அப்புறம் ஹோலி குரான், ஹோலி பைபிள், கிரந்த சாஹிப். ஒரு வழக்கறிஞரா, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா நான் ஆணித்தரமா சொல்றேன், நமது புனித புத்தகம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதான் நமக்கு வந்து ஹோலி புக். அந்த சட்டத்துல 21வது பிரிவுல என்ன சொல்றாங்க, நார்மல் இறந்த பிறகும் வந்து ஆஃப்டர் டெத், இறந்த பிறகும் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமா, டிக்னிஃபைடு பரியல், டிக்னிஃபைடு கிரிமேஷன். அது அனிமலுக்கும் உண்டு அண்ட் ஹியூமன் பீயிங்க்கும். அப்ப டிக்னிஃபைடு பரியல் பண்ணக்கூடிய இடத்துல, டிக்னிஃபைடு கிரிமேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இவன் அந்த உறுப்புகள்லாம் சதையெல்லாம் எடுத்து சாப்பிடுறது, அந்த சதையில எல்லாம் வந்து பான்ஃபயர் மாதிரி போட்டு ஐ மீன் தந்தூரி மாதிரி சாப்பிடுறது, ஷவர்மா மாதிரி சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. மதத்தோட, இந்து மதத்தோட சென்டிமெண்ட்டை வந்து அவன் வந்து அவுட்ரீச் பண்றான். இது நார்த் இந்தியால விட்டுறாங்க, ஏதோ பழி போட்டோம் தொலைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க எல்லாம் ஃப்ராட்ஸ்ன்னு தெரியும். ஒரு காலத்துல ஏதோ அகோரிகள் இருந்தான், போனா வந்தான், ஜோசின்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால கங்கைகள்லாம் அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். நிர்வாணமா இருக்கிறவங்க காலில் விழுறாங்க லேடிஸ் கூட. அவன் குளிச்சே வந்து பல வருஷமா இருக்கும். கங்கைக்கரைக்கு பக்கத்துல
நம்ம கங்கையில குளிச்சா புனிதம்னு நம்ம போய் குளிச்சுட்டு வரோம். காசி கூட வந்து உங்களுக்கு பொல்யூட்டடா இருக்கும். பட் ஹரித்வார் எல்லாம் பியூர் கங்கை வாட்டர் வரும். நம்ம என்ன பண்றோம், புனிதமானது ஹோலியானதுன்னு நம்ம அங்க போய் குளிக்கிறோம், பாத் பண்றோம். இவன் கங்கை கரையே பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் தள்ளி முகல் சரை பக்கம் போனா கூட பியூர் கங்கை வாட்டர் கிடைக்கும். அங்கேயிருந்து முகல் சரை போனோம்னா அதுக்கப்புறம் பீகார் பார்டர் வந்துடும். அங்க கூட போய் குளிக்கலாம். அவனால குளிக்கவே மாட்டான். இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டி ஜென்மன் தான் இந்த அகோரி. சார் இப்போ இந்த நம்ம கான்செப்ட் சார் இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு அரசு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து ஒரு பேர் அப்ரூவ் பண்ணாங்க. சாமயோனிக் மார்க் சாதனா அப்படிங்கிற வழியை பின்பற்றாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இது நார்த் இந்தியாவோட போட்டாங்க. என்ன இங்க வந்தானவன் குட்காவை கொண்டு வந்தான், நமக்காக தெரியுமா? நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா சுருட்டு குடிச்சிட்டு இருப்போம், அதான் புகையில. மிஞ்சி போனா புகையில 2 வாங்கி உள்ள அடக்கிட்டு இருப்போம், பொடி போடுவோம். இந்த மியூசிக்ல இருக்கிறவெல்லாம் கும்பகோணம் வெத்தலை, கும்பகோணம் பாக்கு, ஏரா, சுண்ணாம்பு அந்த மாதிரி புகையிலைய வந்து பன்னீர் புகையில வாங்கி உள்ள வச்சுப்பாங்க. இதான் இருந்தது போதை அப்படின்னு. இந்த குட்கா, கைனி, மாவாவை இவன் தான் கொண்டு வந்தானுவன். சார் இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க சார், இப்போ நீங்க அந்த குறிப்பிட்டீங்க மாதிரி அகோரிய வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா இது பெரியார் மண்ணுன்னு நான் சொல்ல வரல. பெரியார் என்ன சொன்னாரு, பகுத்தறிவோடு யோசி. அந்த பகுத்தறிவுங்கிறது எல்லா தமிழனுக்கு வந்து மற்ற மாநிலத்துக்காரனோட அதிகமா இருக்கணும். யோசிச்சு செயல்படு. இப்ப ஈவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு விசித்திரமான, ஒரு ஆணித்தரமான, ஒரு வரலாறு சிறப்புமிகு தீர்ப்பு சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சு அத சாமி அப்படின்னு சொல்லி அது கோயில் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கூட ஆனரபிள் நீதியரசர் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அண்ட் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், எல்லா கல்லையும் வந்து நீ சாமியா பண்ண முடியாதுயா, எல்லா கல்லையும் கடவுளா நீ பண்ண, அதுக்குன்னுலாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால அது என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருந்தார். பெரியார் பிறந்தவன் மட்டும் சொல்லல, இந்த மாதிரி பகுத்தறிவை உண்டு அகோரிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டினுடைய அணி. சார் இப்போ நம்ம சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் வந்து வளர்க்கறதுக்கு நம்ம எதிரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சட்டத்திலே வந்து குறிப்பிட்டிருக்கு. மூட நம்பிக்கைகளை மக்களை வந்து ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஏமாத்துறது குறிப்பா வந்து 420 போல இருக்கிறாங்களா இவங்க எல்லாம்? எங்க இவங்க வந்து பக்கா 420 தாங்க. இது பக்கா சீட்டிங். இது அவன் கெயினுக்கு தானே பண்றான். ஏதோ ஒரு இல்லீகல் கெயினுக்கு தானே பண்றான். இவன் அரெஸ்ட் பண்ண கூடாதா? சீட்டிங் மட்டும் கிடையாது. 205, 205A, 206, 207 4 செக்ஷன்ல இந்து மத சென்டிமெண்ட், இந்து மத ஃபீலிங்ஸ் எல்லாம் அவுட்ரேஜ் பண்றான், டெனிகிரேட் பண்றான், டீரோகேட் பண்றான்னு கேஸ் போடலாம். யாராவது கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்தாதான் போடுவோம். இப்ப இவங்க அரெஸ்ட் பண்ண முடியாதா? அகோரின்னு இது எந்த வேலைக்காக வந்திருக்கு? இவன் அகோரிங்கிறது கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது. ஏதோ ஒரு கோயில்ல போய் நீ உட்கார்ந்துட்டு இருக்கு, நான் அகோரின்னு சொல்றேன். அதை விட வேடிக்கை, காளி வந்து நிர்வாணமா வானத்துக்கும் பூமிக்கும் பார்த்தேன் அப்படின்றான். இதெல்லாம் எப்படிங்க அவனெல்லாம் அடிக்கிறதுதான் தோணும். காளிங்கிறது வந்து எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம். யாதுமாகி நின்றாய் காளின்னு பாரதி பாடினார். உஜ்ஜயினி காளி விக்ரமாதித்தன் கதையில வரும். காளிங்கிறது பார்வதியோட அம்சம். நீங்க பரமசிவம் பார்வதியே பக்கத்துல இருக்கான்னா ஒண்ணு வச்சுங்களேன், எதுக்குமே நாங்க அட்வொகேட் சொல்றோம். என்னை மாதிரி அலைக்மெண்ட் உள்ள உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எதுக்கு எவிடன்ஸ் இருந்தாதான் நம்ப முடியும். அதை நான் மட்டும் சொல்லல. இப்ப சமீபத்துல ஓய்வு பெற்ற இந்தியாவின் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரே வந்து ஒரு சிங்கப்பூர் நடந்த இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் கேட்கிறாங்க, ஏன் வந்து இந்தியாவில மட்டும் இவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்குது? ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாலே பல லட்சம் வழக்கு தேங்கி கிடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், எங்க வீட்டுல வந்து எனக்கு 2 கிராண்ட் சன்னுங்க, ஒரு கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்.
2 பேர் வந்து விளையாடும் போது கிராண்ட் டாட்டர் வந்து தாத்தா தாத்தா என்னோட பொம்மையை காணோம் அப்படின்னு சொல்றேன். நான் உடனே அவர்கிட்ட போய் இவன் தான் உன் பொம்மையை எடுத்தான்னு உன்ட்ட சாட்சி இருக்க, இவன் தான் உன் பொம்மையை எடுத்து தூக்கி போட உன்னால நிரூபிக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். சின்ன குழந்தையா இருந்தாலும் என்னுடைய புத்தி எப்படி இருக்கு? பிகாஸ் ஐம் a CGI, ஐம் an advocate, ஐம் a judge, ஐம் a CGI. அதனாலதான் அந்த சாட்சியம் இருந்தா தான் எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஏதாவது ஒரு மதக்கடவுள் நீங்க கண்ணால பாத்துருக்கீங்க? இல்ல, பார்த்தது இல்ல. அதான் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் NV ரமணா சொல்லிட்டு போனார். ஏதாவது ஒரு கடவுளை பாத்திருக்கீங்களா நீங்க? இந்து மதத்துல நான் பல கடவுளை சொல்றேன், ஏதாவது கடவுளை பாத்திருக்கீங்களா? இஸ்லாம் மதத்துல சொல்றாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே. கிறிஸ்டியனை பாத்திருக்கீங்களா? இல்ல 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 சார். அதாவது ஒழுக்கம், நன்னடத்தை, இதுக்கு வந்து ஒரு பயம் வேணும். அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் காட் இஸ் a beginning of wisdom அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த ஞானத்தின் பிறப்பே வந்து என்ன? ஒரு பயம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் பயம், குரு, அதான் சீக் என்ன சொல்றான்? குருன்றான். அதான் நாங்களும் சீனியர்ஸ்ன்றோம். இந்த குரு கான்செப்டுக்காக ஒரு ஒழுக்கம், ஒரு நடத்தை, டிசிப்ளின் வரணுங்கிறதுக்காக கடவுள் நம்ம சொல்றோம், கோயில வச்சுக்கிறோம். நம்ம யாராவது கடவுளை பார்த்திருக்கோமா? இல்ல இல்ல. அதுதான் தாயுமானவர் பாடிட்டு போனார். என்ன சொன்னாரு? நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே திருமஞ்சன நீர், பூசை செய்ய வாராய் பராபரமே. எல்லாமே உன்னோட பாடியில இருக்கு, நீ எது கடவுளை போய் தேடுற? நல்ல எண்ணங்கள், நல்ல செய்கைகள், நல்ல நடத்தை, உபகாரம் பண்ணு, யாரையும் கெடுக்காது. இப்ப ஒண்ணுமே ஜாபர் சாதிக் வழக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த போதையினால தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கான், இந்தியாவில பாதிக்கப்படுறான்னு யோசனை பண்ணி பாருங்க. கிரி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஒரு பெரிய விவிஐபியுடைய சன்னு, நிதி 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 நிதிங்கிற சன்னு இன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரக் அடிக்ஷன்ல 3 மாசமா படுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. அவரை அண்ணாமலை கிரி தான் வந்து காப்பாத்தணும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த அகோரி அப்படிங்கிறவன் வந்து சென்னை வாழ் மக்களை ஏமாற்றுவதற்காகவே ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அது போகஸ், அது போலி. டே கலையரசா, நீ வேற எங்கேயாவது நாட்டுல போய் நீ காசியிலயோ யூபியிலயோ பீகார்லயோ போய் நீ அகோரின்னு சொல்லு, உனக்கு ஸ்நானம் பண்ணுவானுவன், பாலம் ஊத்துவானுவன், காலில் விடுவானுவன். டேய், தமிழ்நாட்டுல இந்த வேலையை பண்ணாதரா, இது ஒரு 420டா, நீ ஒரு 420. அது மட்டுமல்ல, நீ இந்து மதத்தை வந்து அவமதிக்கிற, உன் மேல 205, 205, 204, 206, 207 இந்தியன் எப்படி வழக்கு போடணும். நீ வந்து ஒரு இது வந்துங்க குணாங்கிற படத்துல சொல்லியிருப்பாரு அவர் சந்தான பாரதி. சுத்துவார் கமல்ஹாசன், சுத்தி வருவார். அப்சஷன், சைக்கியோ நியூரோபதி, மென்டல் டெலூஷன், சைசர், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. சோ இவனுக்கு ஏற்பட்டது உண்மையிலேயே இவன் அகோரிங்கிற எண்ணங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தான்னா அது ஒரு வகை. இல்ல உண்மையிலேயே தான் அகோரி போல பாவித்துக் கொண்டான்னா, அதனால அவனை மனநல மருத்துவமனை தான் அவன் அனுப்பணும். அவன் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசார்டர், அவன் ஆரோக்கியமான மனநிலையில இல்லை. சட்டம் ஒழுங்குக்கு இது பெரிய ஒரு, நான் என்ன சொல்றேன், ஒரு 10 பேர் கூட்டிட்டு போனாங்கன்னா உடனே போய் கேள்வி கேக்குறீங்க. முந்தா நாளுங்க நல்லா யோசிக்கிற நம்ம நேயர்களுக்கு சொல்றேன், ஆவடியில ஒரு பொண்ணை வந்து ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், அடின்னு ரோட்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் ஆவடியில. அப்பா பொண்ணுன்னு பின்னாடி தெரிய வருது. பொதுமக்கள் எல்லாம் போய் அவனை அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணை போய் அடிக்கிறியடா, அப்படி கண்ணா அப்படின்னு குத்துறியடா, அந்த பொண்ணு செத்து போனா என்ன அப்படின்னா, 2 பேர் அடிக்கிறான். உடனே ஆவடி போலீஸ் வராங்க. வந்த உடனே யாரு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுவதற்காக அடித்தவனை அடித்தார்களோ அவன் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பொண்ணை அடிச்சவனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் போய் அடிக்கிறாருங்க, அவன் மேல வழக்கு போட்டு உட்கார வச்சிருக்கான். அவன் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், சிமியோன்னு பேரு, பெரம்பூர்காரன். அப்புறம் அன்னைக்கு நான் அப்பதான் வந்தேங்க, உடனே நைட்ல போய் பார்த்து பேசி என்னங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன். இன்ஸ்பெக்டர் ஒரு 75 போட்டிருக்கு, 3000 ரூபாய் பணம் கட்டிட்டு போங்க. 75னா தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட்ல வேற 100 ரூபாய் தானே ஃபைனு, 1000 தானே ஃபைனு, 3000 பணம் கட்டுங்கன்றீங்க. இப்ப
JM2 பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட்டா இல்ல நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா? நீங்க ஜட்ஜேப்பா நீங்க. அவர் மேஜிஸ்ட்ரேட் தான் முடிவு பண்ணணும். ஃபைன் போடுறதா வேண்டாமான்னு. 3000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க ஆவடி போலீஸ். நான் போயிட்டு வந்தேங்க அந்த வழக்கு. அதுக்கப்புறம் போன் எல்லாம் கொடுத்து போனை வேற ரெக்கவர் பண்ணிட்டு, சார் நான் கேட்டேன், ஏங்க அந்த அப்பா அம்மா பொண்ணையும் அனுப்பிச்சிட்டீங்க, ரோட்லயே அடிச்சிருக்கா பொதுமக்கள் முன்னாடி, அந்த பொண்ணை வந்து மறுபடியும் வீட்டுல அடிச்சு அந்த பொண்ணு இறந்து போனா என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பொண்ணை வந்து நீங்க சைல்டு கேர் ப்ரொடெக்ஷன் ஆபீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும், இல்ல ஹோம்ல விட்டுருக்கணும்ல. அடிச்ச பாதமே நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னா ஒரு பதில் இல்லை. அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில இவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து புளியந்தோப்புல ஆட்டு தொட்டிக்கிட்ட உட்கார்ந்து வேலையை பண்ணிட்டு இருந்தான்னா கூட்டங்கள் கூடுறாங்க, பொதுமக்கள் ஏமாறுறாங்க, லேடிஸ் தான் நிறைய ரசிகர்கள் எல்லாம் போறாங்க போல. அவன் ஒரு மென்டல். அவனை வந்து மத்த ஊரா இருந்தாலும் வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு தான் அழைச்சிட்டு போகணும். மெட்ராஸ்ல கீழ்பாக்கல கெல்லிஸ்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்னே இருக்கு. அங்கதான் மனநல மருத்துவருக்கான பட்டமேற்பு படிப்பே அங்கதான் இருக்கு. பிஜி டிப்ளமா. அந்த வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி இவனை சோதிச்சு இவனுக்கு அந்த மென்டல் டிசார்டரான அப்சஷன் சைக்கோ நியூரோபதி ஆர் மென்டல் டெலூஷன் ஆர் சைசர் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவனை குணப்படுத்தி குடும்பத்துல சேர்த்தா புண்ணியமாவது இருக்குங்க. அதனால இவெல்லாம் வந்து ஒரு நாடகம் ஆடுகிறான், ஒரு போகஸ். இது இந்திய தண்டனை சட்டம் 419, 420 பிரகாரம் அது தப்பு தான். ஏன்னா தன்னைத்தானே இது வந்து இம்பர்சானிபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த வேலையை தமிழ்நாட்டுல பண்ணாத. ஏன் அப்படின்னா நீ அடுத்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிருவ. அகோரிகள் எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, ராஜபோதி நடிப்ப. ஒன்ன பார்த்துட்டு கஞ்சா ஏற்கனவே இங்க போதை பொருள் கஞ்சான்னு தமிழ்நாட்டுல ஏற்பட்ட நடமாட்டங்கள்லாம் இருக்கு. இளைஞர்கள்லாம் கஞ்சாக்கா உன்னோட சேர்ந்து அவனும் தாடி வச்சுட்டு அகோரி நிர்வாணமா உட்கார்ந்துக்கிட்டு நீ கட்டுற மாதிரி அதுல மண்டை ஓட்டி எளிமையை கட்டிட்டு போனான்னா மெட்ராஸ் நாசமா போயிடுங்க. சென்னையை காப்பாற்றணும். எப்படி நம்ம மதுரை ஆதீனத்தில் நித்யானந்தாவை நுழைய விடாம நான் பெட்டிஷன் நான் தான் ஃபைல் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு, சிவபெருமான் கனவுல வந்தார், நித்யானந்தம் அடுத்தமடாது போயினார். நான் தானா ரிஷிகேஷ்க்கு அடிக்கடி போயிட்டு இருக்கிறவன் டெல்லியில இருந்து. ஏன் கனவுலையும் சிவபெருமானம் வந்தாருடா, தமிழ்நாட்டு இளைஞர்களையும் கேர்ள்ஸையும் காப்பாற்றணும்னு உத்தரவு போட்டாருடா, அதனால உன் மேல வழக்கு போடுற, நீ ஒரு பைத்தியம், உன்னை போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் சொல்லி அவன் மேல கேஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நித்யானந்த் இலைய மடாதிபதியை நியமிக்காம விட்டாங்க மதுரை ஆதீனம். அதுக்கப்புறம் வழக்கு மெட்ராஸ்ல நடந்தா பல உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவனை வந்து முளையிலேயே கிள்ளி எறியது நல்லது. அங்காள பரமேஸ்வரிக்கே பிடிக்காது, கடவுளுக்கே அடுக்காது, இயற்கைக்கே அடுக்காதுங்க. அதனால இவன் அகோரியும் கிடையாது, பகோரியும் கிடையாது, மகோரியும் கிடையாது. இவன் ஒரு சாதாரண போகஸ் பித்தலாட்டக்காரன். மக்கள் நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கோயிலுக்கெல்லாம் போகணும்னா நீங்களே கோயிலுக்கு போங்க, நீங்களே பூஜை பண்ணுங்க, புனஸ்காரம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ஒழுக்கத்தோட வாழுங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.